பெண்கள்லாம் இப்போ ரொம்ப வந்து சிறப்பாக கிளம்புறீங்க. உங்களுக்காக எந்த லைம் லைட்டில் வரணுமோ தாராளமாக வரலாம். ஒரு சின்னதாக ஒரு ஆரம்பிப்பீங்க, ஒரு துவக்கம், அது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு என்டர்பிரனராக உங்களை வர வைத்திடும் அப்படின்னு சொல்லலாம். காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து பெற்றோர்களுடைய சம்மதம்லாம் இப்போ கேட்டு வாங்கிக்கலாம். வேற கேஸ்டில் பண்ணுறோமா, வேற மதமே ரிலீஜனே தாண்டி போயாச்சு அப்படின்றவங்களாம் இப்போ ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வெளிநாட்டு இங்கிலீஷ்காரெல்லாம் கடன் பிடிப்பாங்க, பொண்ணை பையனை, அதெல்லாம் கூட இப்போ நடக்கும். அதெல்லாம் வந்து இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புகள், கலாச்சார மாற்றங்கள்லாம் ஏற்படுவதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். மிதுனம் அனைத்துலையுமே வந்து களை கட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல வந்து ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு ஏற்படும். தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், படிப்பு, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள் எல்லாத்துலேயுமே ஒரு அப்லிப்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு அடித்தட்டு மட்டில் இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ வந்து டேக் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம். அருமை. இப்போ வந்து நீங்கள் இந்த வருடம் முழுவதும் சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் விக்ன ராஜாய நமக. இதை கேட்ட மாத்திரத்திலே கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான வாழ்வில் ஒரு புது மாற்றம் உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மிதுனம் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா, மயான கொல்லையில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் வழிபாடு. எங்கெல்லாம் வந்து மசான கொல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுக்கு இந்த மாசி மாசத்தில் வருமே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வங்காள பரமேஸ்வரியோ இல்லை மாசாணி அம்மனையோ வழிபடுவது, அந்த மாதிரிலாம் எங்கள் ஊர் பக்கம் எதுவும் தெம்படலாமா அப்படின்றவங்கெல்லாம் உங்கள் வில்லங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாம்பை குடையாக கொண்டிருப்பாங்க இல்லையா, அம்பாள் வழிபாடு செய்வது 1000 கண்ணுடையால் உங்களை வந்து ஓடோடி வந்து அரவணைத்திருவாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு. மிதுனம் வந்து ஒவ்வொரு ஞாயிறு, செவ்வாய், நம்மளுக்கு வெள்ளி 3 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடும் பொழுது அனைத்து வகையிலுமே சிறப்பான ஏற்றங்களை காணும். அது மட்டும் இல்லை, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓம் நம சிவாயா சொல்லுவதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அன்னதானம் புதன்கிழமையிலையோ இல்லை நீங்கள் பிறந்த கிழமையிலையோ தரும் பொழுது மிகச் சிறப்பான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்கூடாய் காணும். மிதுன ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.